நம்ம பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாண்டிய நாடார் அவர்களுடைய போர்வாள்னு சொல்லலாம். எங்கள் அக்கா வீரமங்கை, நம்ம சான்றோர்குல வீரமங்கை அக்கா பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் அக்கா அவர்கள் தற்போது எழுச்சி உரையாற்றுவார். பாண்டியனார் மக்கள் இயக்கம் மற்றும் மாவீரன் செல்வின் நாடார் அவர்களின் நினைவேந்தலை கொண்டாடும் முகமாக நீலம் பச்சை கொடியை மாவீரன் செல்வின் அவர்களின் கையில் இருந்து இளைஞர்களின் சார்பாக ஏந்தி கொண்டிருக்கும் இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் திருமிகு சீனி நாடார் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற பாசல் நாடார் விஜய கணேஷ், வரவேற்புரை வழங்கி இருக்கிற விக்னேஷ் கார்த்திக், படத்திறப்பாளர் APK பழனிச்செல்வம் மற்றும் வாழ்த்துறை வழங்கியிருக்கிற பாலா நாடார், ஜோயல் நாடார், ரெஜி சிங் மற்றும் என்னோடு இந்த நிகழ்வில் செல்வின் நாடார் நினைவேந்தலை மக்களிடம் உணர்வோடு கொண்டு சேர்க்க வந்து சேர்ந்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன், சின்னத்துறை மற்றும் பாட்டாளி சொந்தங்களுக்கும், அதையெல்லாம் விட இந்த மண்ணில் உரைநிலையில் நாடார் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் நாங்கள் அனைவரையும் எழுப்பி உணர்வோடு வைத்திருக்கிற களம் இறங்கி இருக்கிறோம் என்று இந்த அரங்கை நிரப்பி இருக்கிற இளைஞர் சமுதாயமே, என் முன்னால் வீற்றிருக்கிற பத்திரகாளியின் சார்பாக இருந்திருக்கிற அத்தனை தாய்மார்களுக்கும், நீங்க எழுச்சியா உரை பேசினப்போ கைதட்டினதை விட இங்க இப்ப வரைக்கும் நிரம்பி இருக்கிற இவங்களுக்காக தான் முதல் கைதட்டணும். நல்லா தட்டுங்க. ஏன்னா திராவிட இயக்கங்கள் மகளிரை கூட்டு கொண்டு போய் உட்காந்து 2 மணி நேரம் 200 ரூபா 300 ரூபா கணக்கு சொல்லி முடியும் போது எந்திரிச்சு போயிடுறதுன்னு இல்லாம நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும், அதுவும் பாண்டியனார் மக்கள் இயக்கத்தின் தலைவர் பேசி முடித்த பிறகு இங்க காத்திருக்கிற அத்துணை எனது பத்திரகாளியின் சார்பாக அமர்ந்திருக்கிற எனது சகோதரிகள் அத்துணை பேருக்கும் சுயமரியாதை மண்ணிலிருந்து இந்த தமிழகத்தின் திராவிட இயக்கங்களின், திராவிடங்கிற வார்த்தையெல்லாம் நீங்க சொல்லி இன்னைக்கு மேலேறி போயிருக்கிறவ அந்த சிந்தனைக்கு ஆதி புள்ளியா இருந்த, ஆனா சவுந்தரபாண்டியனார் இன்னைக்கு இருக்கிற திராவிடத்தை நினைச்சு செய்யலைங்க. இன்னைக்கு இருக்கிற இயக்கத்தை நினைச்சு செய்யல. அந்த ஆதி புள்ளியின் சுயமரியாதை மண்ணிலிருந்து திலகபாமாவின் பணிவான மாலை வணக்கங்கள். நண்பர்களே, பெரியோர்களே, ஒரு நீண்ட எழுச்சி உரைகள் நம் தம்பிகள் அத்தனை பேரும் பேசியதற்கு பிறகு இன்றைய சமுதாய விடுதலை குறித்தும் அரசியல் விடுதலை குறித்தும் நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கோவில்பட்டி பெரியார் என்று அழைக்கப்பட்ட ஈவே வள்ளிமுத்து நாடாரை நினைவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். பல பேருக்கு தெரியல, கோவில்பட்டி பெரியார் என்று அழைக்கப்பட்ட ஈவே வள்ளிமுத்து நாடார் இன்று நமக்கு சொந்தங்கள் தெருவில் நடக்க முடியாம இருந்த நேரம், சாணா நிழல் பட்டா தீட்டுன்னு சொன்ன நேரத்தில் இல்ல, இந்த நாடாரின் எழுச்சி தான் அத்தனை சமுதாயங்களையும் தூக்கி நிறுத்தியது என்று பட்டிவீரம்பட்டி மண்ணிலிருந்து கிளம்பி வந்தவர் சவுந்தரபாண்டியனார். நாடா சமுதாயத்துக்கு மட்டும் இல்லைங்க, அவர் தென்பகுதியிலிருந்து பட்டிவீரம்பட்டியிலிருந்து கிளம்பினா இங்க கன்னியாகுமரி வரைக்கும் அவர் சென்ற திசையெல்லாம் அனைத்து சமுதாய தலைவர்களும் பந்தல் போட்டு அவரை சந்திக்க காத்திருந்தார் என்பது வரலாறு. பந்தல் போட்டு காத்திருந்தாங்க. ஆனா இன்றைக்கு சவுந்தரபாண்டியனார் பேர், அவர் யார், என்ன செய்தார், எல்லாவற்றையும் மீட்டு பேச வேண்டிய கட்டாயத்தில் நாம் இன்று கூடியிருக்கிறோம். அரசியல் சமுதாயத்தை வீழ்த்தி கொண்டிருக்கிறது, அது மிக முக்கியமானது. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், கல்விக்கண் திறந்த காமராஜர் தானே இவங்க மார்தட்டிட்டு இருக்கிறாங்க. அப்ப கல்விக்கூடங்கள்ல இருக்கிற பேரெல்லாம் தூக்குங்கடா அப்படின்னு
எல்லா கட்டடத்தையும் பெயிண்ட் அடிச்சு கருணாநிதியின் பேர் மாத்திட்டு இருக்கிறாங்க. நாம முடிச்சுக்க வேண்டிய தருணம். அவன் எதுவும் செய்ய மாட்டான், கட்டடம் கட்ட மாட்டான். நாடார் கட்டி வச்சிருக்க கட்டடத்துக்கு அரசாங்க செலவுல பெயிண்ட் அடிச்சு கருணாநிதியின் பேர் மாத்திட்டு இருக்கிறாங்க. திருத்தணியில காய்கறி மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு பேர் மாத்துறதுக்கு போராட்டம் அறிவிச்ச பிறகு திரும்பி பார்க்குறாங்க. இல்ல நாங்க காமராஜர் பேரைத்தான் மீண்டும் வைக்க போகிறோம் என்று அறிவிப்பு செய்கிறாங்க. அப்ப எவ்வளவு வஞ்சகமாக அவர்கள் சூழ்ச்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதனை பார்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளராக உங்க முன்னாடி நிக்கிறேன். கட்சியோட பைலாவை ஐயா திருத்தி பொருளாளர் பொறுப்பை நான் முதல் முறையாக மகளிருக்கு அளிக்கிறேன். ஏனென்றால் நாடார் விட்டு பெண்களின் ரசம்தான் எந்த பொருளையும் பத்திரமாக வைத்து அடுத்த சமூக தலைமுறைக்கு சேர்ப்பார்கள் என்றார். பைலாவை திருத்துறேன். காரணம் இதுதாம்மா, உங்க வீட்டு பெண்கள் தான் தலைமுறையை கடத்துவார்கள், சொத்தை கொண்டு போய் நீங்கள் செய்யுங்கள் என்றார். விழுப்புரத்தில் நடந்த 5 லட்சம் மக்கள் கூடியிருந்த மாநாட்டில் எல்லோரும் வன்னிய சொந்த தலைவர்களை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது என்னை அழைத்து நீங்கள் சவுந்தரபாண்டியனாரை பற்றி பேசுங்கள், அதுவும் அவர் தொடங்கிய ஒரு ஒயின் ஃபேக்டரி தொடங்குறார் சவுந்தரபாண்டியனார். திராட்சை விளையுது, இலங்கைக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யறாங்க, அப்புறமும் அபரிதமா விளையுது. என்ன செய்யறதுன்னு தெரியாம பிரிட்டிஷ்காரன் தொடர்பு நமக்கு இருந்தனால ஒயின் ஃபேக்டரி அந்த காலத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒயின் ஃபேக்டரி தொடங்குறாங்க. தொடங்கி இன்னைக்கு சக்சஸ் சொல்லிட்டு வீட்டுக்கு வருகிற போது அம்மா வாசல்ல உளுந்து காய வச்சுட்டு இருக்கிறாங்க. கடந்து போறாரு. எங்கப்பா போயிட்டு வர? இல்லம்மா, இன்னைக்கு ஃபேக்டரியில் எனக்கு சக்சஸ் ஆயிடுச்சு. என்ன செஞ்ச? கல்லுக்கு எதிராக போராடுன, குடிக்காதன்னு சொன்ன நம்ம சமூகத்துல நீ குடிய நீ உற்பத்தி செய்றியான்னு ஒரே ஒரு வார்த்தை அந்த அம்மா சொல்லிட்டு திரும்பி உலத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிக்கல, அரட்டு ஒரு வார்த்தை பேசல. ஆனா பெத்த தாயின் அந்த முகச்சுளிப்புக்கு மரியாதை தந்த அந்த சவுந்தரபாண்டியனார் அந்த இரவோடு இரவாக 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த ஃபேக்டரியை தரமட்டமாக்கினார். இன்னைக்கும் கொடிக்கிணறுன்னு அந்த கிணறு இருக்கு. அந்த கிணறு அதுக்கு சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறது. இந்த குடிக்கெதிரான விஷயத்தை சவுந்தரபாண்டியனார் அன்றிலிருந்து மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த மாநாட்டில் பேசுங்கள் என்று மருத்துவர் ஐயா சொன்னார். ஒவ்வொரு மேடையிலும் இன்னைக்கு ராமதாஸ் ஒருத்தர் இருக்கிறான்னா அதுக்கு காரணம் காமராஜர் என்று பேசினார். அவர் லஞ்சத்தை ஒழிக்க அவனுக்கு முயற்சி எடுக்கலைனா, ஏன்னா கஷ்டப்பட்டு படிச்சுட்டு மருத்துவக் கல்லூரி வாசல் போய் நின்ற போது 5000 கையூட்டு கேட்குறாங்க, லஞ்சம் கேட்குறாங்க. அப்போ காமராஜருக்கு செய்தி போகிறது, இது மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்களே. இரவோடு இரவாக அவர் அதிகாரிகளை மாற்றுகிறார். அதனால நான் இன்னைக்கு மருத்துவர் ஆனேன். இல்லை என்றால் நானும் மாடு மேய்த்து கொண்டிருக்கிறேன். கல்வி கண்டிருந்த காமராஜரின் ஊழலை ஒழித்த அந்த திறமையால் இன்னைக்கு நான் நிற்கிறேன். சரிங்க, ரைட்டு. முன்னாடி இருந்த தலைவர்கள் வீர தீர பராக்கிரமங்கள், செல்வி நாடாரோட பாட்டில் கூட வெட்டெருவா கொண்டு வந்து வேற்றுமையை வேற இருத்தான்னு பாடுறோம். ஆனால் வேற்றுமையை வேறறுக்க நினைத்த அந்த செல்வி நாடார் சிறைக்கு சென்று மீண்ட பிறகு காமராஜரின் வழியில் நான் இன்று அரசியலை கையில் எடுப்பேன் என்று பேசினாரே, அதை நாம் இன்னைக்கு கையில் எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அவர் 21 பேரு தனியாளாக நின்று களமாடினாருங்கிறது வீரம் இல்ல. எல்லாம் என்னால கத்தி தூக்க முடியும்னு தெரிஞ்ச போதும் அதிகாரம் எனும் கத்தியை கையில் எடுப்பதுதான் காலத்தின் கட்டாயம் என்று உணர்ந்து நீலம் பச்சை கொடியை தனது தம்பிகளுக்கு தாரை வாத்து தந்துவிட்டு போயிருக்கிறார். நாம் தூக்கி பிடிக்க வேண்டியது அரசியல் பாதை. எல்லாவற்றையும் நாம் கையில் எடுக்க, எல்லாவற்றையும் நமக்கு எதிரான இருக்கிற எல்லாவற்றையும் வேற இருக்க வேண்டுமானால் நாம் கையில் எடுக்க வேண்டியது அரசியல். பெண்கள் எல்லாம் யோசிப்பாங்க, ஏதோ அரசியல் பேசுறாங்க, சீக்கிரம் விட்டாங்கன்னா போய் சாப்பாடு வைக்கலாம் என்னம்மா. ஆனா நாம வைக்கிற ஒரு சாப்பாடும் குழம்பும் நாளைக்கு என் பிள்ளை படிக்கணும்னு நினைக்கிற நினைப்போம் காலாவதியாகி கொண்டிருக்கிறது. சரியான அரசியல் அதிகாரத்தை நாம் தேர்ந்தெடுக்காத காரணத்தினால் மீண்டும் மீண்டும் சீனி நாடா நம்ம முன்னாடி பேசி கொண்டிருந்த எல்லாத்துக்கும் காய்கறி சின்ன சின்ன விஷயமா சொல்லி போனார். ஆனா அது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய மந்திர சொல்.
அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது. நீங்கள் எந்த கட்சியில் வேண்டுமானாலும் இருங்கள், ஆனால் எந்த கட்சியும் ஒட்டுமொத்த மக்களுக்கானதாக இருக்கிறதா என்று பாருங்கள். இங்க நான் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதாது, என் கூட இருக்கிற அத்தனை இனங்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனை சவுந்தரபாண்டியனார் வலியுறுத்தினார். நான் ஜெர்மன்ல நடக்கிற ஒரு இலக்கிய சந்திப்புக்கு போறேன். இலக்கியவாதிகள் ஒரு சவுந்தரபாண்டியனாரை பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறேங்கிறனால கூப்பிட்டு விட்டுருக்குறாங்க. அங்கே போய் சவுந்தரபாண்டியனாரை பற்றி பேசுகிறேன். அங்கே ஜெர்மனியை சேர்ந்த அறிஞர்கள் உட்கார்ந்து சொல்றாங்க, ஒரு 60 ஆண்டுகளில் ஒரு சமுதாயத்தை இவ்வளவு வேகமாக நிமித்தி வைத்திருக்கிற யாராலாவது முடியும் என்றால் இதுவரைக்கும் எந்த சமுதாயமும் செய்ததில்லை, நாடா சமுதாயத்தை தவிர என்று எங்கேயோ ஒருத்தன் பேசுற அளவுக்கு நம்மளுடைய இனத்தின் வரலாறு சென்று சேர்ந்திருக்கிறது. ஆனா நம்ம பெண்களின் காதுகளுக்குத்தான், பெண்களின் காதுகளுக்குன்னு சும்மா குறை சொல்லிட்டு போகாதீங்க. நம்ம அதை பேசுறது இல்லை, அவங்கள சமைச்சு போற ஆளா மட்டுமே வச்சுட்டு போயிடும், கூட்டம் கூட்டுறதுக்கான ஆட்களாக மட்டுமே வைத்து போயிடும். இந்த கூட்டத்தில் இந்த மேடையில் இன்னும் 10 பெண்கள் என்னோடு சேர்ந்து வந்து அமர வேண்டும். இங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னு பார்த்து நான் சந்தோஷப்பட மாட்டேன். அந்த உருவாக்குவதற்கு சீனி நாடாரால் முடியும், அதை செய்வார், அதை செய்ய வேண்டும் என்று வருங்காலத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மிகப்பெரிய அரசியலா, சட்டமன்றத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாரு. கல்லறக்கிறான்னு அவன் மேல வழக்கு போடாதன்னு கேட்கிறாரு. உடனே பொன்முடி எந்திரிச்சு பேசுறாரு. நான் பேர் சொல்லியே பேசுறேன், அதான் வந்துருச்சு இல்ல. பொன்முடி எந்திரிச்சு சொல்றாரு, பனைமரத்துல இருந்து அப்படியே இறக்குனா பதினீராம், அப்புறம் அதுல எதையோ கலந்தா கல்லாம். நீ எந்த ஊர்லயா இருக்கிற? நீ வந்து பணம் எதுக்கான நல வாரியத்துக்காக நீங்கெல்லாம் தலைவர்கள் போடுறீங்க. சபாநாயகர் அதுல அப்பாவும் சேர்ந்து பேசுறாரு. அவர் இந்த பகுதியை சேர்ந்தவர். ஏங்க நீங்க கட்சி சாயம் பூசிக்கிங்க வேண்டாங்களே, ஆனா எந்த வனத்துல சுத்தினாலும் சொந்த இனத்துல அணையணுமா இல்லையா? நான் உண்மையில கல்லுக்கு எதிரான ஆளு, அது போதைக்கு எதிரான ஆளு. நான் இருக்கட்டுமியா, நீங்க உங்க வீட்டு பொம்பளையால குடிக்க சொல்லுவீங்களா? உங்க வீட்டு பச்சை பிள்ளைய குடிக்க சொல்லுவோமா? பதினிய குடிப்போம் வேண்டாங்கல்ல. ஆனா நாம ஒரு பெரிய அரசியலை யோசிக்க வேண்டும். இவர்கள் ஏன் கல்லுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், சட்டமன்றத்தில் அவங்க வச்சிருக்கிற ஃபேக்டரி இங்க விளம்பும், அவன் வச்சிருக்கிற சாராய ஃபேக்டரி பூரா இங்க முக்கு கடந்து விற்கணும். அதுக்கு எதிராக கல்லு வந்தா இது பாதிக்கப்படுவேன், ஏன்னா அது சீப்பா கிடைக்கும். நான் என்ன சொல்றேன், யாரோ 2 முதலாளி, ஒருத்தர் கனிமொழி ஃபேக்டரி இருக்கு, ஜெகத்ரட்சன் ஃபேக்டரி இருக்கு, எல்லாரும் வச்சிருக்காங்க, சசிகலா வச்சிருக்காங்க, எல்லாம் வச்சிருக்காங்க. இது எல்லாம் நான் புதுசா சொல்லலைங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச உண்மைதான். இவ்வளவு ஃபேக்டரியும் பிழைக்கணுங்கிறதுக்காக பனைமரத்தையும் தென்னை மரத்தையும் அண்டி வாழ்ற ஒரு விவசாயியின் வயிற்றுல அடிக்கிறியே, இதைத்தான் நம்ம கேள்வி கேட்கணும். நீ இந்த கல்லை ஒழிக்கிறதுங்கிற அரசியல நீ சாராயம் விற்கிறதுக்காக, டாஸ்மாக வளர்க்கறதுக்காக பயன்படுத்துறியா? கல்வி திறந்த காமராஜர் ஒவ்வொருத்தையும் ஒரு 25 பிள்ளைங்க இருந்தா ஒரு பள்ளிக்கூடம் வேணும்னு கேட்டார். 25 பிள்ளைங்க இருந்தா ஒரு பள்ளிக்கூடம் வேணும்னு. நீ 25 தலை இருந்தா ஒரு சாராய கடையை திறக்கிறேன்னு தெரிஞ்சுட்டு இருக்கியே. அவங்களுக்கு இன்னைக்கு 500 ரூபாயும் 1000 ரூபாயும் வாங்கிட்டு நம்ம ஓட்டு போட்டா விளங்குமா? பத்திரகாளியின் பிள்ளைகள், பத்திரகாளி 7 பெருமாள் சப்தகன்னியிடமிருந்து தன் சக்திகளை கொடுத்து 7 குழந்தைகளை சப்தகன்னியின் குழந்தைகளாக பெறுகிறாள். அந்த சப்தகன்னியின் குழந்தைகளை பெருமாள் சப்தகன்னிகள் வந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. நான் கண்ணிங்கிறத நீ மறந்துட்ட, என்னைய கல்யாணம் பண்ணிக்காம நீ குழந்தை பெற வச்சுட்ட, கோச்சிட்டு போன பிறகு பத்திரகாளி எனக்கு குழந்தை வேண்டும் என்று தவம் இருக்கிறாள். அந்த பத்திரகாளியின் கொண்டு வந்து இந்த 7 குழந்தைகளையும் நீங்கள் வளர்த்து கொடுங்கள் என்று கேட்கிறார் பெருமாள். பத்திரகாளி வளர்த்த அந்த 7 குழந்தைகள் தான் 7 பேட்டைகளுக்கும் சொந்தக்கார நாடாரின சொந்தங்கள். அப்போ இந்த 7 பிள்ளைகளும் சாப்பிடணுமேனு அமிர்தத்தை கொண்டு வந்து தரையில ஊத்தா வரவழைச்சு பத்திரகாளி கொடுத்துட்டு இருக்கிறான். அந்த பக்கத்துக்கு வர்ற வேற வேதியர் என்ன செய்யறாங்க, ஒரு 3 பேர் வர்றார்கள், வேதியர்கள் 3 பேர் வருகிறார்கள். வந்தவங்க அதுல கையை உழப்பிடுறாங்க. அதுல கைப்படாம வச்சிருக்க சொல்லி உத்தரவு போட்டிருந்த பத்திரகாளியின் உத்தரவு தெரியாமல் அவர்கள் கையை உழப்பிடுறாங்க. அது சாப்பிட முடியாததாக மாறி போகிறது.
3 பேரையும் தலைகீழாக பத்திரகாளி நடுகிறாள். அதுதான் தென்னம்பிள்ளையும் பனைமரமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதிலிருந்து உனக்கு அமிர்தம் கிடைக்கும், இந்த நாடாரினம் வளரும் என்று சொல்லி அவள் வாழ்த்து சொல்லி போகிறாள். உன் பாதமிட்ட இடமெல்லாம் பட்டணமாகும், நீ பெட்டிக்கடை ஓட்டாலும் வட்டிக்கடை ஓல பெருகும் என்று சொல்லி பத்திரகாளி வாழ்த்து சொல்லி இருக்கிறாள். அந்த வாழ்த்துக்கு சொந்தக்காரர்களாக நாம் அரசியலில் எந்த இடத்தில் கைப்பற்ற போகிறோம் என்று தீர்மானிக்க வேண்டிய கூட்டங்கள் இது. இன்றைக்கு சென்னையில் இருந்து கிராமணியார் சமுதாயத்தில் வந்திருக்கிறார்கள். நான் உங்களை தனியா பார்க்கல, அதனால கிராமணியார் சொல்ல, நாடா சமுதாயத்தின் ஒரு தலைவர் வந்திருக்கிறார். 400 சங்கங்கள் சென்னையில் இருக்கிறது, இருந்து விட்டு போகட்டும். 4000 இங்கு வந்திருக்கிற அத்தனை பேரும் தலைவர்களாகவும் இருந்து விட்டு போகட்டும். அத்தனை தலைவர்களும் ஒன்றிணைந்து நமக்கான தலைவர்களை கண்டெடுக்க வேண்டிய அரசியல் விடுதலையை கோர வேண்டிய கட்டம்தான் செல்வி நாடாரின் நினைவேந்தலிலிருந்து நீலம் பச்சை கொடியிலிருந்து நாம் ஏந்தி பிடிக்க வேண்டிய சிந்தனையாக நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு பதிவிட விரும்புகிறேன். நண்பர்களே, பெரியோர்களே, காலம் கடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வரலாறுகளை, எங்கள் முன்னோர்களின் தடங்களை நினைத்து வெறுமனே பெருமை பேசிக் கொண்டிருக்கிறாமல், கோவில்பட்டியில் சீனி நாடார் ஒரு தடம் பதிக்க வேண்டும், தினேஷ் நாடார் ஒரு பதம் பதிக்க வேண்டும், இங்கு வந்திருக்கிற மகளிர் ஒவ்வொருத்தரும் தடம் பதிக்க வேண்டும். இங்கு எல்லோரும் தலைவர்களாக வர வேண்டும் என்று விரும்பியது சுயமரியாதை இயக்கம். நீங்க ஒரு விஷயம் நல்லா பதிவு பண்ணிக்கங்க. சுயமரியாதை இயக்கத்தின் தலைவர் சவுந்தரபாண்டியனார், சுயமரியாதை இயக்கத்தின் உப தலைவர் ஈவே பெரியார். இங்க யாருக்கு இது தெரியாது? சுயமரியாதை இயக்கத்தின் உப தலைவர் ஈவே பெரியார். நாடா சமுதாயத்தின் சிந்தனைகளைத்தான் சுயமரியாதை இயக்கம் கொண்டு சென்றது. அதுதான் தமிழகத்தில் இன்னைக்கு பல பேர் பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது இந்த ஒவ்வொரு இங்க இருக்கிற ரத்தங்களின் சிந்தனை, எங்களது சிந்தனை என்ற மமதையோடு நாம் அரசியலை கைப்பற்ற களம்புகுவோம். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நீங்கள் உள்ளே வாருங்கள். ஆனால் நீங்க மறக்காம இருக்க வேண்டியது, எந்த வனத்தில் சுற்றினாலும் தன் இனத்தில் அடைய வேண்டும். எல்லா இனமும் மகிழ்ச்சியாக இருக்கிற போது நானும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அந்த ஒரே ஒரு சிந்தனையில் தான் சிபிஎஸ்இ பாடத்திட்ட புத்தகத்தில் நாடாரை பற்றி எழுதிட்டு போனான். எல்லாரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணோம், எல்லாம் செய்தோம், போராட்டம் பண்ணோம். நான் ஐயாட்ட காலையில் ஒரு 10 மணிக்கு ஒரு ஃபோனில் சொன்னேன், ஐயா ஒரே ஒரு வழக்கு தொடுத்தா என்ன அப்படின்னு. சரிம்மான்னு சொல்லிட்டு ஐயா ஃபோனை வச்சுட்டார். என்ன நடந்தது தெரியாது. 2 மாதம் கழிச்சு ஐயா ஃபோன் பண்ணி, வழக்கு தொடுத்து விட்டேன், தீர்ப்பு வந்து விட்டது, பாட புத்தகத்திலிருந்து அந்த தலைப்பை எடுக்க சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னார். வெற்றி கிடைத்திருக்கிறது. அப்ப எல்லா சமுதாயங்களையும் நேசிக்கின்ற, அதே நேரத்தில் ஒவ்வொருவரின் வாழ்வையும் ஆதரிக்கின்ற தலைவர்களை நாம் கொண்டாட தயங்க வேண்டும், தொடர வேண்டும். அந்த இடம்தான் செல்வி நாடார் இறுதியில் நமக்கு தந்து சென்ற நீலம் பச்சை கொடி. அந்த இடம்தான் காமராஜரை போல் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவேன் என்று சொன்ன வாக்கியம். அந்த வாக்கியத்தை நாங்கள் மந்திர சொல்லாக எடுத்து செல்வோம். இந்த நிகழ்வை இந்த நேரத்தில் ஒருங்கிணைத்து எல்லா களத்திலும் நான் உங்களோடு 24 மணி நேரமும் இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பாண்டியனார் மக்கள் இயக்கத்தின் தலைவர் சீனி நாடார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் பலத்த கரகோஷமோடு எனது வாழ்த்துக்களை சொல்லி, பத்திரகாளியின் பிள்ளைகள் எல்லோ இடத்திலும் நிற்பார்கள், தலைமை ஏற்பார்கள், வெல்வார்கள். நன்றி, வணக்கம். எழுச்சி உரையாற்றிய பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் அக்கா திலகபாமா அவர்களுக்கு நன்றி.